எவ்வளோடா கஷ்டம், ஒருத்தனுக்கு எவ்வளோதான் கஷ்டம் முடியல. அந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்க ஒரு சின்ன கேம் ஒண்ணு பார்த்தேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதுதான்ப்பா இந்த வீடியோ. சரி, அளவல்ல தொலைன்னு பேச வேண்டாம், வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸோ கைஸ், இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா டை அ கேம். சிம்பிள் ரூல்ஸ் தான். கேம் பார்த்து ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் இது சரியான புதுக்களமான கேம். இது புதுக்களமா இதை புரிஞ்சிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கேம். இது நம்ம போயிட்டு இருக்கும்போது இல்லை வேணாம் நான் சொன்னா புரியாது, கேமுக்குள்ள போவோம். இந்த மாதிரி பார்த்த உடனே சிம்பிளா முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, வந்துருவாப்பல. இப்படிதான், இதுதான் கேம். புரியுதா? போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு வருவான். எப்போ வருவானே தெரியாது. அப்போ நம்ம பண்ணோம் இந்த மாதிரி ப்ரிகாஷன். அவனை போய் அந்த கஃபேன்ல போய் சேர்த்துடணும். கஃபின் தானே? எஸ், கஃபின். ஓ, பைப்புல மம்மிப்பா. நானே இப்போதான் ரெக்கக்னைஸ் பண்றேன். மம்மி, அந்த மம்மியை போயிட்டு அந்த பொட்டிக்குள்ள அடிச்சிடணும், பொட்டிக்குள்ள போய் சேர்க்கணும். ஸோ தட்ஸ் த கேம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபா இருக்கு. அதனால உங்களுக்கு செகண்ட் லெவலு அதே மாதிரி வருவா போல. நம்ம ஏமாந்துடக்கூடாது. வந்துட்டான் பாருங்க, திடீர்னு தில போனான் பாருங்க. அதுதான் அறிவாளி, சும்மா கிடையாது. இது நகர்ந்து போயிடுவோம், சொல்லல? அப்படிதான், நம்பிடக்கூடாது. எதுவுமே வரல, வரும்னு நினைச்சேன். பார்க்க சிம்பிளா தான். அப்படிதான் வருவான். நீங்க ஏமாந்துடக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். வருவான், நம்ம அப்படியே போயிடணும். புரியுதா? புரிஞ்சுக்கோப்பா. அப்படி ஒரு ஜம்ப் பண்ணிடணும், தெரியும். ஆனா கேம் கிரியேட்டர் வேற லெவல்ரா, கண்டுபிடிச்சாம பேர். இந்த மாதிரி கேம் வேற லெவல் இருக்கு. ஈஸியா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல. நீங்க முடிஞ்ச வந்தான் ஜம்ப் பண்ணும்போது ஊத்தலாம் பாருங்க, அதுதான் கேம். இப்படிதான் இருக்கணும். எதுவுமே இருக்கு. Always be precautious. Brain not braining. தெரியுதுல, அங்கதான் உள்றேன்ட்டு. அப்புறம் தான் பார்த்தா அங்கேயே போய் உள்றேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலடா இத. லெவல் 10 ஊந்துச்சுடா டேய். வருதா? கஷ்டமாகுதா லைட்டா? எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க போய் ஆடி பாருங்க, உங்களுக்கு தெரியும் கஷ்டம். எங்கடா எங்க வந்துடா வர நீ? ஓடா 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 ஓடா.
ஒரு வாட்டி தான் சிக்குவான் இந்த என்கே, மீண்டும் மீண்டும் சிக்கம். Okay. Yep. நினைச்சேன் நீ வருவன்னு நினைச்சேன், எனக்கு தெரியும். நல்லா இருக்குதுடா இந்த கேம். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. எங்க மமால போய் தொலையா அத்தா குறுக்கிலே நிக்க. டென்ஷன் இருக்கிற டென்ஷன்ல இது வேற இன்னும் டென்ஷன் இருக்குங்க. ஆரம்பமே வாடாடே, ஆரம்பத்திலே செத்துடா. அசிங்கமா இல்ல? இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியும் வருண்டா, முடிஞ்சா ஆடுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல யாரையும் நம்ப கூடாது, இந்த கேமையும் நம்ப கூடாது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஒரு சின்ன இதுல வச்சாங்க, லட்டுல வச்சியா நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சா அந்த மாதிரி இது போனா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா இது மட்டும் ஸ்பைக்லயே விட்டான். சரி ஏய் சோபா நினைச்சிருக்காங்க மேல அவளுக்கு தெரிஞ்சலடா, ஏன் அங்கேயே போற, திரும்பி பின்னாடி வாடா. டேய் என்னடா நந்தா இருக்கிற டென்ஷன்ல இது இன்னும் டென்ஷன் தான் ப்ரோ இருக்குது. தெரியாம இந்த கேமுக்குள்ள வட்ட போறேன். சாந்தம் அமைதி. பேஷன்ஸ் ஆர் எனக்கு சில வாட்டி மிஸ்டேக் பண்றதே நல்லதுதான். ஸோ மிஸ்டேக் பண்ணுங்க, நல்லது. இந்த நாயை நம்பலாமா தெரியல எனக்கு. போய் பாப்பா நல்லா விடுவான் நம்மால, நம்பாதீங்க. இந்த நாயை நம்பலாமா? நம்பிதான் ஆகணும் போல, ஏன்னா வேற வழி இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த கேமை முடிச்சுப்போம். இது விட்டா போய்கிட்டே இருக்கும் போல, நம்மளுக்கு இங்க இருட்டாக போல. ஸோ இதோட இந்த கேமை முடிச்சுப்போம். நம்ம அடுத்த பார்ட் 2 இது கேட்க மாட்டேங்க, நம்மள தான் போடணும். ஸோ பார்ட் 2 நானே தோணுச்சுன்னா போடுறேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் ஏதோ ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த உலகத்தில் யாரையும்